ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா சேமியாவில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? அதான் இல்லை. இப்போ நம்ம ஒயிட் சேமியாவும் ராகி சேமியாவும் ரெண்டையும் சேர்ந்து ஒன்றா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சதை எடுத்ததை வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா எப்பவும் போலமே நம்ம வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய் மசாலாவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த சேமியாவை ரெண்டையும் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் பாருங்கள். இது 2வது டைமாக நான் செஞ்சு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.